நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து, பாலகணபதியிலிருந்து, தருண கணபதியிலிருந்து, மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ, எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ரிஷப ராசி நேயர்களை, உங்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம்? ஸோ இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரவு செலவு சரியாக இருக்கும். அதே போல் உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் தொழில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே இருந்ததை விட ஒரு படி கூடயே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. வண்டியில் போகும்போது கூட கவனமாக இருங்க. திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் பேசக்கூடிய ஒரு டைமிங்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் தொடங்க, அதே போல் அதற்கு நல்ல வழி பிறக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சொந்த தொழில் இப்போ நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது இந்த ஆவணி மாதத்தில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் யார் என்ன அப்படிங்கிறது. ஸோ உங்களை அவமானப்படுத்தணும், மற்றவர்களுக்கு முன்னாடி உங்களை தரம் தாழ்த்த வேண்டும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் மிகுந்த கவனம் தேவை. அதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு. பனி சுமை அதிகமாக இருக்கும். இருக்கிறத விட ஆவணி மாதத்தில் கொஞ்சம் பனி சுமைகள் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு படிப்பு நன்றாக இருக்கும். படிப்பில் நிறைய கவனம் செலுத்துவீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு இதெல்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இருக்கிறத விட இன்னும் நல்ல டாப் மோஸ்ட்டில் நல்ல பேர் வாங்குவீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய மாறுதல் உங்களுக்கு சில சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொட்ட 300க்கும் சண்டை போடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா சில பிரச்சனைகள் தேடி வரும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தோட பேச்சுவார்த்தை. கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒரு பேசுகிறதுல சொல்கிறதுல விட்டு கொடுத்து போங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய வேலையில் யாராவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு புதிய வேலையில் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய வழக்கு உண்டு. புதுசாக யாராவது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கேஸ் பதிவு பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு கேஸ் பதிவு பண்ணுறது, புதுசாக ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகம், யாராவது நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருக்கேன், இல்லை அரசாங்க உத்தியோகம் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதத்தில் அது விஷயமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பூமி யோகம் உண்டு. இப்போ சொந்தமாக ஒரு நிலம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதத்தில் தாராளமாக நீங்கள் அதற்குண்டான விஷயங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும்னு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி,
பின்னாடி யோசிக்காதீங்க. ஸோ எதுவுமே முன்னாடியே யோசித்து நிதானித்து செய்கிறது உங்கள் ஜாதகப்படி நல்லது. அதே போல் ஆவணி 10 தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில எதிர்பார்த்திருந்திருக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அதற்கு அடுத்ததாக புத்திர பாக்கியம் நல்ல உங்களுக்கு இப்போ நான் கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு அது புத்திர பாக்கியம் சம்பந்தமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுடைய ராசிப்படி ரிஷப ராசிக்கு என்ன வழிபாடு பண்ணணும்னு கேட்டால் குரு வழிபாடு பண்ணணும். குரு பகவானுக்கு எத்தனை தீபம் நீங்கள் ஏற்றினால் நல்லது அப்படின்னு கேட்டால் அந்த குரு பகவானுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நெய் தீபமாவது குரு பகவானுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஏற்றி வருவது சிறப்பை தரும். அதே போல் பார்த்திங்கன்னா கால பைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க, ரொம்ப சிறப்பானது. கால பைரவருக்கு உங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் கால பைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கேற்றினால் உங்களுடைய சங்கடங்கள் சீக்கிரமாக மறையும். ஸோ குறையில்லாமல் கொஞ்சம் நன்னா இருப்பீங்க. எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 65% வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. என்ன ரிஷபராசியுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் துருன்னு கொஞ்சம் அவசர குணம் உண்டு. இந்த அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஒரு நற்பெயர் வாங்குறவங்க யாருமே கிடையாது. அதே போல் ரிஷபராசியுடைய இன்னொரு குணாதிசயம் என்னென்னா கற்பனை அளவில் பெரிய ஆளாக இருப்பாங்க, செயல் அளவில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. கற்பனை அளவில் பார்த்தீங்கன்னா இதை செய்யணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் இதை செஞ்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். காலைல தூங்கி எழுந்திரது பார்த்தா எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த கற்பனா சக்தி ரொம்ப அதிகம் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது. நான் அதை வாங்கிடுவேன், இந்த கார் வாங்கிடுவேன், நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், பேச்சில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி 65% தான் ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. ஸோ அதற்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இருக்குது. குரு வழிபாடு செய்யும்பொழுது, குரு பகவான் வழிபாடு செய்யும்போது ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா அனுகிரகம் குரு அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்லி குரு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். சுபா.